ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். விஜயும் காவேரியும் இப்போ ஸ்கூலில் போய் அம்மு காணாங்கிற விஷயத்தை சிசிடிவியில் வந்து தேடிலாம் பார்க்குறாங்க. இப்போ அம்மு காணாங்கிற விஷயம் வீட்டுக்கு வந்து சொன்னதுமே தாத்தா, அதே நேரத்தில் பார்த்தோம்னா அன்பரசு, ராதா எல்லாருமே அதிர்ச்சியாக இந்த விஷயமா பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் இந்த மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க, பசுபதியும் சரி, பசுபதியோட பையன் அவங்கலாம் வந்து ஜெயிலில் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் விஜய் பேசும்போது இப்போ தான் அன்பரசு இருந்துக்கிட்டு இது மாதிரி ராகவ் வெளியில் வந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் இந்த விஷயத்தை பேசும்போது காவேரி வந்து என்ன சொல்கிறாங்கன்னே ஒன்றும் புரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போய் அவங்கள தேடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா விஜய், காவேரி, அன்பரசு 3 பேரும் காரில் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. காவேரி பார்த்தோம் அப்படின்னா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு பேர் பசுபதி, அவங்களோட பையன் பேர் வந்து ராகவ், அவங்களும் ஜெயிலில் தான் இருந்தாங்க, விடுதலை ஆனாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு தான் பழசெல்லாம் ஞாபகம் இல்லைல்ல. ஆனால் இந்த விஷயம்லாம் பேசும்போது அன்பரசு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் என்னமோ எங்களுக்கு தெரியாத மாதிரி சொல்கிறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி தான் பாவம் அப்படியே அவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எந்த லொக்கேஷன் அன்பரசு ஹெல்ப் பண்ணார். அப்புறம் அங்கே போய் கேட்கும்போது அந்த ரவுடிங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா ராகவ் ரவுடிங்களோட இப்போ அந்த அம்முவை காரில் கடத்திக்கிட்டு போகிறாங்க. அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. வாய் மூடியா இல்லையான்னு சொல்லி மிரட்டினதுமே அவங்க வாய் மூடிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அடுத்து விஜய் வந்து அப்படியே தேடிட்டு இருக்காரு. இப்போ பார்த்தா அன்பரசோட ஃப்ரெண்டு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அந்த கார் எங்கே இருக்குது, லொக்கேஷன்லாம் அந்த வெள்ளை கலர் கார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி தேடுறாங்க. இடையில காவேரி வந்து அவங்கள சும்மா விடக்கூடாது சார், சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. விஜய்க்கு சரியான கோவம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல போய் கார் நிற்கிது. இவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த ரவுடிங்கெலாம் சொல்லிடுறாங்க ராகவுக்கு. விஜய் வந்துட்டு போன விஷயம் தெரிஞ்சதுமே ஒரு இடத்துல நின்று ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க, நான் தோற்று போகக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ராகவ் வந்து மொக்கத்தனமான ஒரு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்புறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு விஜய் வந்துடுறாரு. இப்போ பார்த்தா விஜய் வந்ததுமே ராகவ் பிடிச்சி செம்மையாக அடியை போடுறாரு. அன்பரசும் பார்த்தோம்னா ஒரு சில ரவுடிங்களை அடிக்கிறாங்க. இப்போ காவேரி போய் அம்முவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அம்மு ரொம்ப பயந்து போய் இப்போ முழிச்சு மிஸ்ஸை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க, கூட்டிகிட்டு போங்கன்னு, நம்ம போயிடலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி காவேரி அம்முக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து விஜய் வந்து ராகவை போட்டு நல்லா 2 அடியை போட்டு உனக்கும் எனக்கு தாண்டா பிரச்சனை, எதுக்குடா தேவையில்லாமல் அந்த மாதிரி ஃபேமிலியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ராகவ் வந்து என்னை ஜெயிலில் போட்டல, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் செய்கிறேன் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியா ஒருத்தர் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்து காவேரி வந்து அம்முக்கு சமாதானம் சொல்கிறாங்க. அம்மு காவேரியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்முவும் காவேரியும் அப்படியே ஒரு மாதிரி சமாதானமாக இருக்காங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஒருவேளை ராகவ் டக்குன்னு அதாவது உங்கள் 2 பேர்த்தோட குழந்தைய நான் இனிமேல் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லும்போது இப்போ காவேரி வந்து என்னது நம்ம குழந்தையா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உண்மை தெரிஞ்சு ஒரு ட்விஸ்ட் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.